ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி இட்லிக்கே ஒரு சாம்பார், பருப்பு சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக சீக்கிரமாக வீட்டிலையே பொடியெல்லாம் எதுவும் சேர்க்காம வீட்டிலையே செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் துவரம் பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து ஒரு சின்ன தக்காளியும் கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, விளக்கெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு பல் பூண்டுங்க, கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு டீஸ்பூனு, கொத்தமல்லி, வர மிளகா ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகம் ஒரு டீஸ்பூனு, தேங்காய் ஒரு 2 சில்லு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது தாங்க நான் அதில் சேர்க்க போகிறேன். இப்போ முதல்ல வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பாதி அளவு வெங்காயம் வேகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வர மிளகா அதை சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்க வறுத்ததும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் அதையெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம்லாம் சீக்கிரம் கருகிடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் அது சேர்த்துட்டு கடைசியாக மீதி ஒரு பாதி தக்காளி வச்சுருக்கேன் பருப்பில் போட்டுட்டு அதை கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வெங்காயமும் தேங்காயும் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு வறுபட்டுடுச்சு. அதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை பிரிஸ்கில் நல்லா கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சிட்டு இப்போ கேரட்டு 1, பீன்ஸ் 2, பெரிய வெங்காயம் ஒரு 1, அப்புறமா கருவேப்பிலை இதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சி அலசி நமக்கு எந்த அளவு சாம்பார் கெட்டி பதம் வேணுமோ அந்த அளவு நம்ம கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இப்போது ஆயில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். புளி கரைச்சலை ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கிட்டேங்க. கூடவே கொஞ்சமாக வெல்லம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்துட்டு நமக்கு எந்த அளவு கெட்டிப்பதம் வேணுமோ அந்த அளவு தண்ணி இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பி குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அப்படியே வாசனையாக இருக்குதுங்க. இப்போ கூடவே கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம கீழே இறக்கிடலாம். இதுக்கு ஒரே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அவ்வளோதான், இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நம்ம முன்னையே சேர்த்துட்டோம். கருவேப்பிலை சேர்த்து அதை தாளிப்பு கொடுத்துட்டா இட்லிக்கு சுட சுட சூப்பராக இருக்குங்க. விஜய் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.